வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வெற்றியின் சூத்திரங்கள் என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, தொடர்ந்து காலங்காலமாக எழுதப்படுகின்றன. ஆனாலுமே கூட அவற்றையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப நினைவூட்டி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். இன்னும் சொல்லப்போனால் சில சந்தர்ப்பங்களில் நாம் உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய வெற்றி போல் ஆகிவிடுகிறது. அந்த அளவிற்கு வாழ்க்கை கடினமானதாகவும் சவாலானதாகவும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு மனிதர் தன்னை தக்க வைத்து கொண்டு அவர் மேலும் முன்னேறி செல்வதற்கு அடிப்படையான சில விஷயங்களை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். நாம் அந்த அடிப்படை விஷயங்களில் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் போனால் கூட நாம் பாதி தூரம் வந்து நின்று விடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அந்த இலக்குகள் பாதியோடு முறிந்து போகின்றன. முழுமையான இலக்குகளை நாம் நோக்கி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அடிப்படை குணநலன்கள் தேவைப்படுகின்றன. நாம் அவற்றை மீண்டும் மீண்டும் சிந்திப்பது அவசியம். முதலாவதாக கடின உழைப்பு. எல்லா விதமான ஒரு துறைகளுமே உங்களுடைய கடினமான அர்ப்பணிப்பை கோருகின்றன. அந்த கடினமான உழைப்பின் மூலமாகத்தான் நீங்கள் அந்த இடத்தில் ஒரு நம்பிக்கையை பெறுகிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த கடின உழைப்பின் மூலமாக அந்த செயல் குறித்து பல்வேறு விஷயங்களை நீங்களே கற்றுக்கொள்கிறீர்கள். இரண்டாவது, பொறுமை. எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக இலக்குகளை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கான காலம் கடிந்து வருகிற வரைக்கும் அங்கே பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை என்பது நிறைய பேரிடம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பொறுமை, அந்த காத்திருத்தலுடன் கூடிய உழைப்பு என்பது நாம் அந்த துறையில் முன்னேறி செல்வதற்கு நமக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே போல் டிசிப்ளின் என்பது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிற போது நமக்கு ஒரு திட்டமிடல், ஒரு ஒழுங்கு என்பது மிக மிக அவசியம். நாம் சில விஷயங்களில் நாம் கடினமாக உழைப்பை செலுத்துவோம், சில விஷயங்களில் நிறைய காலம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அது ஒரு ஒழுங்கான திட்டவட்டமான ஒரு ஆர்டர் அந்த ஒழுங்கிற்குள் இருக்கிறதா என்பது தான் மிக மிக முக்கியமானது. பலருடைய விஷயங்கள் வெள்ளலுக்கு இறைத்த நீராக போவதற்கு காரணம் அந்த திட்டமிடல் இன்மை என்பது தான். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை என்பது. அதாவது நிறைய பேரிடம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தாங்கள் நினைத்ததை அடைய முடியாமல் போய்விட்டால் அவருடைய தன்னம்பிக்கையை இழக்க ஆரம்பிப்பார்கள். அவருடைய அந்த ஃபோகஸ் அதில் குறைய ஆரம்பிக்கும். அதாவது அவர்கள் உண்மையில் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கான அந்த டைம், அந்த நேரத்தை, அந்த வாய்ப்பை நெருங்கி வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைவின் காரணமாக சட்டென ஒரு விட்ராயல், ஒரு விலகல் ஏற்படும். அதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து தன்னை ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணியிலிருந்து தன்னை துண்டித்துக் கொள்வார்கள். இப்படி பல காரணிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கிற போது தான் ஒரு செயலில் நாம் முன்னேறி செல்வதற்கு பல்வேறு குணாதிசயங்கள் மிக அவசியமாக இருக்கின்றன. சில குணங்கள் நம்மிடம் இருக்கும், சில குணங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்கும். அது எல்லாவற்றையும் இணைத்து, அதாவது ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் என்பார்கள். அதாவது நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் அதற்குள் உண்மையாகவே அதற்கான ஒரு பங்களிப்பை நாம் செய்திருக்கிறோமா அல்லது பாதியிலேயே நாம் மனம் சோர்ந்து வெளியேறிவிட்டோமா என்பது நமக்கு தெரியும். உண்மையில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய பலர், வெற்றிக்கு தகுதியானவர்கள் பலர் இப்படி பாதியிலேயே வெளியேறினவர்கள் தான். நீங்கள் பாதியில் வெளியேறுகிற ஒரு பயணமாக இருந்தால் எது உங்களை பாதியில் வெளியேறச் செய்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். அந்த காரணங்கள் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கலாம், உங்களுக்கு வெளியேயும் இருக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் பண்பாடு மிகச் சிறந்தது, தொன்மையானது, சிறப்பு மிக்கது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பழந்தமிழ் பண்பாட்டிலும் கூட பல பழமைவாதங்கள், பல பிற்போக்குத்தனங்கள் இருந்திருக்கின்றன என்பதை மறைக்க வேண்டியதில்லை. இப்படி சொல்லுவது தமிழுக்கோ தமிழ் பண்பாட்டுக்கோ எதிரானதன்று. எந்த உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மொழி சார்ந்த பண்பாட்டிலும், தமிழில் என்றல்ல, எந்த ஒரு மொழி சார்ந்த பண்பாட்டிலும் பிற்போக்குத்தன்மைகள் இருந்தே தீரும். அவற்றை கால ஓட்டத்தில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை, இது எங்கள் மரபு, இது எங்கள் பழைய பண்பாடு, இதை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எந்த சமூகமும் ஒரு அங்குலம் கூட முன்னேறாது. அப்படி என்ன தமிழ் பண்பாட்டில் பிற்போக்குத்தனமான நிலையை பார்த்து விட்டீர்கள் என்றால்,
இந்த சதி என்று ஒரு பழக்கம், அதாவது உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்தவுடனே எரிகிற நெருப்பில் மனைவியையும் தூக்கி போட்டு விடுவது, இதைவிட ஒரு கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் ஒரு பகுதி. யார் வேண்டுமானாலும் முன்னும் பின்னுமாக இறந்து போகலாம். ஒருவர் இறப்பதற்காக இன்னொருவரையும் தூக்கி நெருப்பில் போடுவது நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். எந்த இடத்திலாவது ஒரு பெண் இறந்து போகிற போது அந்த பெண்ணின் கணவரை எந்த சமூகமும் நெருப்பில் எரிப்பதில்லை. பெண்ணை ஆணுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பொருளாக கருதுகிற அந்த பிற்போக்குத்தனம்தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு பழக்கமுடையதாக இருந்தது. இவையெல்லாம் வடநாட்டு பழக்கங்கள், தமிழ்நாட்டில் இல்லை என்று பலர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. சங்க இலக்கியத்திலேயே அதற்கு சான்றுகள் இருக்கின்றன. 3 பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கியத்திலேயே இப்படி உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. பெண்களை எரித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் 2 பாடல்களாவது குறியீடுகளாக இருக்கின்றன. ஒரு பாடல் மிக தெளிவாக நேரடியாக அந்த செய்தியை சொல்லுகிறது. ஒரு பாட்டு குறுந்தொகையில் இருக்கிறது. கருந்தோட்கரவீரன் என்பவர் எழுதிய பாட்டு. அது நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் ஒரு குரங்கினை வைத்து கொண்டு சொல்லுகிறது. ஒரு ஆண் குரங்கு இறந்தவுடன் பெண் குரங்கு என்ன செய்கிறது? தன்னுடைய குட்டியை மற்ற குரங்குகளிடம் விட்டுவிட்டு, அந்த குரங்குக்கு கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய குட்டியை மற்ற குரங்குகளிடம் விட்டுவிட்டு இந்த குரங்கு என்ன செய்ததாம்? மலையின் உச்சியில் போயிருந்து அங்கே இருந்து கீழே விழுந்து இறந்து போய்விட்டது. சுருக்கமாக சொன்னால் தற்கொலை செய்திருக்கிறது. எதற்காக? தன் ஆண் குரங்கு, தன் இணையாக இருக்கிற தன்னுடைய ஆண் குரங்கு இறந்து போனதால் ஒரு பெண் குரங்கே இறந்து போய்விடுகிறது. பாருங்கள், இதுதான் கற்பின் தன்மை என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. அப்படியானால் எதை மறைமுகமாக வலியுறுத்துகிறார்கள்? ஆண் இறந்தால் உடனே அவன் மனைவியும் இறந்து போய்விட வேண்டும் என்பது. இது நேரடியாகவே புறநானூற்றில் ஒரு பாட்டில் சொல்லப்படுகிறது. பூதபாண்டியன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த பூதபாண்டியன் இறந்து போய்விட்டான். அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு நேரடியாக அந்த நெருப்பிலே போய் விழுவதற்கு போகிற போது அந்த பெண்ணை மற்றவர்கள் தடுக்கிறார்கள். வேண்டாம், நீங்கள் ஓர் அரசி, நீங்கள் உடன்கட்டை ஏற வேண்டாம் மற்றவர்களைப் போல. அப்படியானால் நாம் எதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும்? மற்றவர்கள் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் சங்க இலக்கிய காலத்திலேயே வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே வேண்டாம் என்று தடுத்த போது அந்த பெருங்கோப்பெண்டு எழுதிய பாட்டு இப்போதும் புறநானூற்றிலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த பாட்டின் முதல் வரி பல்சான்றீரே பல்சான்றீரே என்று தொடங்கும். பல்விதமான அறிவுடைய சான்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் உடன்கட்டை ஏறாமல் கணவனோடு சேர்ந்து எரிந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும் என்று கேட்டால், நான் கைமை நோன்பு நோற்க வேண்டும். கைமை என்பது கணவனை இழந்த பிறகு பெண்கள் விதவைகளாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கொடுமையை அந்த பாட்டு சொல்லுகிறது. நான் வெறும் உப்பில்லாத சோறு தின்ன வேண்டும், ஒரு கூழாங்கற்களில் படுத்து உறங்க வேண்டும். இந்த கொடுமையை விட நான் அந்த நெருப்பில் எரிந்து போவதே மேல் என்று பெருங்கோப்பெண்டு சொல்லுகிற பாட்டு. பிறகு மறுபடியும் புறநானூற்றிலே மதுரை பேராளவாயர் என்கிறவர் எழுதியிருக்கிற பாட்டிலும் இந்த உடன்கட்டை ஏறுதல் போன்ற அந்த செய்திகள் இருக்கின்றன. எனவே அது தமிழ் பண்பாடாக இருந்தாலும் நம்முடைய பழைய மரபாக இருந்தாலும் அவையெல்லாம் ஒழிக்கப்படவும் மாற்றப்படவும் வேண்டிய மரபுகள் என்பதை ஏற்க வேண்டும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட
நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா துறை $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.